வணக்க மக்களே, நம்ம தமிழ்நாட்டுல மிகவும் கடினமான முதல் 15 இடங்களை பிடிச்சிருக்க மலைகளை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் மவுண்டன் மதன். தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மலைகளையும் ஏறி அந்த மலை பயணத்தோட அனுபவத்தையும் மலைகளோட தகவல்களையும் காணொலியா பதிவு பண்ணிட்டு வரேன். நம்ம லிஸ்ட்ல இருக்க 15 மலைகளையுமே நம்ம காணொலியா பதிவிட்டு அந்த மலையோட உயரத்தையும் அந்த கடக்க வேண்டிய தூரத்தையும் தொகுத்து உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அண்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மிகவும் கடினமான 15 மலைகளை நம்ம பார்க்க போறோங்க. நம்ம லிஸ்ட்ல 15வது இடத்துல இருக்க மலை கொண்டராங்கி மலை. இந்த மலை பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல ஒட்டஞ்சத்திரத்து பக்கத்துல இருக்குங்க. சோ ஒட்டஞ்சத்திர பக்கத்துல கீரனூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்குங்க. மலையோட உயரம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2437 அடி உயரத்துல இருக்கு. இந்த மலைய நம்ம ஒரு 1.5 கிலோமீட்டர் மலைய செங்குத்தா நம்ம பாறைகளை ட்ரெக் பண்ணி போனோம்னா மலையோட உச்சில பாண்டியர் காலத்து ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. ஒரு 10 மினிட்ஸ் ட்ரெக் பண்ணீங்கன்னா மலையோட உச்சிக்கு போகலாம். மலையோட உச்சில ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகை நீங்க ரசிக்கலாங்க. நம்ம லிஸ்ட்ல 14வது இடத்துல இருக்க மலை தொப்பையசாமி மலை. இந்த திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறைக்கு பக்கத்துல இருக்குங்க. இந்த மலைக்கு நம்ம ஆர்கோம்பை வழியா, அதாவது திண்டுக்கல் மாவட்ட வழியா நம்ம போலாம். இந்த மலையோட உயரம் பாத்தீங்கன்னா 3001 அடி உயரத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு 3.5 கிலோமீட்டர் நம்ம ட்ரெக் பண்ணி போகணும்னா இந்த மலையோட உச்சில தொப்பேஸ்வரர் அப்படின்ட்டு ஒரு சிவன் கோயில் இருக்கு. அதை சூப்பரா வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அழகையும் ரசிச்சுக்கிட்டு நம்ம வரலாங்க. நம்ம லிஸ்ட்ல 13வது இடத்துல இருக்க மலை தீர்த்தமலை. இந்த தீர்த்தமலை பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் அரூர் பக்கத்துல இருக்குதுங்க. இந்த மலையோட உயரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3133 அடி உயரத்துல இருக்கு. இந்த மலையோட அடிவாரத்துல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம ட்ரெக் பண்ணி போனோம்னா அடிவாரத்துல தீர்த்தகிரீஸ்வரர் அப்படின்ட்டு ஒரு சிவன் கோவில் இருக்கு. அங்க பின்பக்கமா 5 தீர்த்தங்கள், எப்படியாப்பட்ட வெயில் காலங்கள்லயும் வற்றாத நம்ம 5 தீர்த்தங்களை நம்ம பார்க்கலாம். அந்த தீர்த்தங்களை பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேல ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம ட்ரெக் பண்ணி போனோம்னா அதுக்கு மேல கோட்டை பகுதிகளோட எச்சங்களை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம ட்ரெக் பண்ணி போனோம்னா அந்த மலையோட உச்சில நம்ம தமிழ்நாட்டுல எங்கும் பார்க்காத ஒரு அதிசயத்தை பார்க்கலாம். அதாவது ஒரு மலையோட உச்சில ஒரு சிவனை பார்ப்போம், முருகனை பார்ப்போம், பெருமாளை பார்ப்போம். ஆனா விநாயகரை இங்க நீங்க முதல் முறையா விநாயகர் ஒரு மலையோட உச்சத்துல நீங்க பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மலைக்கு நம்ம பயணம் பண்ணி நம்மளுடைய சேனல்ல வீடியோ பதிவு பண்ணிருப்போம். செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 12வது இடத்துல இருக்க மலை ரங்கமலை, அதாவது ரெங்கமலைன்னு கூட இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கரூர் மாவட்ட எல்லை பகுதிகளில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மலை கிட்டத்தட்ட 3070 அடி உயரத்துல இருக்குங்க. 1.5 கிலோமீட்டர் நீங்க செங்குத்தா ட்ரெக் பண்ணீங்கன்னா மலையோட பாதி உச்சியில பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவில் இருக்கும். சோ அதை அப்படியே வழிபட்டுட்டு கீழே ஒரு சுனைகள்லாம் இருக்கும். அண்ட் பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சித்தர் குகையும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ரங்கமலைக்கு போனப்போ பாத்தீங்கன்னா மலையோட உச்சி வரைக்கும் போயிருக்கும். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பே இல்லாத ஒரு பாறைகளை புடிச்சுக்கிட்டு மலை ஏறுற மாதிரி இருக்கும். சோ இந்த மலையோட உச்சி வரைக்கும் நம்ம பதிவு பண்ணிருக்கோங்க. அந்த வீடியோவும் நம்மளுடைய சேனல்ல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 11வது இடத்துல இருக்க மலை கஞ்சமலை. இந்த கஞ்சமலை பாத்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 3211 அடி உயரத்துல இருக்குங்க. இந்த கஞ்சமலையோட அடிவாரம் சித்தர் கோவில். 18 சித்தர்கள்ல ஒருத்தரான காலங்கிநாதர் சித்தரோட அவருக்கான கோவில் ஒண்ணு இருக்கும். அந்த கோவிலை வணங்கிட்டு நம்ம மலையோட உச்சிக்கு ஒரு 4.5 கிலோமீட்டர் நம்ம ட்ரெக் பண்ணி போனோம்னா மேல இருக்க 18 சித்தர்கள், அப்புறம் சப்தகன்னிகள், பெருமாள் கோவில், வருணலிங்கம் இப்படின்ட்டு நம்ம காணொலிகளை பதிவு பண்ணிருப்போம். நம்ம தமிழ்நாட்டிலேயே கடினமான மலைகள்ல 11வது இடத்துல இந்த கஞ்சமலை பிடிச்சிருக்குங்க. நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்க மலை பர்வத மலை. என்னடா பர்வத மலை 10வது இடத்துல வச்சுட்டீங்கன்னு கேட்கலாம். அட ஆமாங்க, கிட்டத்தட்ட 4560 அடின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே தப்பு. நம்ம தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மலைகளுமே மெஷர்மெண்ட் தப்புங்க. ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய மலைகளோட உயரத்தை துல்லியமா கணக்கிட முடியாது. ஒரு 100 அடி குறைவாவோ அதிகமாவோ இருந்தா பரவாயில்ல. ஒரு 2000 அடின்றது ரொம்ப தப்பு. 2800 அடியில இருந்து 3000 அடிக்குள்ளதான் இருக்குமே. அது 4000 அடி இல்லைங்க. இந்த மலைக்கு எப்படி போனோம்? அதாவது இந்த மலைக்கு பாத்தீங்கன்னா 2 வழியா போலாம். தென்மாதி மங்கலம் வழி, கடலாடி வழி. இந்த மலையோட உச்சிக்கு சிவன் கோவில் இருக்கு. போய் மலைக்கோட உச்சில அங்க இருந்து பாக்குற திருவண்ணாமலை அண்ட் ஜவாது மலை தொடர்களோட அழகை நீங்க சூப்பரா ரசிக்கலாம். அண்ட் இந்த மலைக்கு நம்ம கடலாடி வழியிலையும் போயிருப்போம், தென்மாதி மங்கலம் வழியிலையும் போயிருப்போம். சோ நம்மளுடைய சேனல்ல வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த பர்வத மலையை பத்தி மொத்த வரலாறையுமே நம்ம உடைச்சி சொல்லியிருப்போங்க. சோ செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்க மலை வாசி மலை. வாசி மலை பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் நம்ம உசிலம்பட்டி பக்கத்துல பாத்தீங்கன்னா எழுமலைன்ற ஒரு ஊர்ல இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மேகமலை புலிகள் காப்பகத்துக்கு கீழே வருதுங்க.
மலையோட உயரம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4222 அடி உயரத்துல இருக்கு. இந்த மலையோட உச்சில கண்ணன் கோவில் அப்படின்ட்டு ஒரு பெருமாள் கோவில் இருக்கு. புரட்டாசி சனிக்கிழமைகள்ல இந்த மலைக்கு பல கூட்டங்களா மக்கள் வருவாங்க. இந்த மலையும் செக் பண்ணி பாருங்க. சூப்பரான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு மலைங்க. நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்க மலை பெருமாள் முடி. கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஆனைக்கட்டிக்கு போற வழியில சேம்பக்கரை அப்படின்ற ஒரு மலை கிராமத்துல இருந்து ட்ரெக்கிங் ஆரம்பிக்குங்க. இந்த மலைக்கு பாத்தீங்கன்னா இப்ப ட்ரக் தமிழ்நாடு மூலியமா பே பண்ணி போற ஆப்ஷன் இருக்கு. ஆனா இந்த மலைக்கு பாத்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமைகள்ல மட்டும்தான் அலௌடு, ஃப்ரீயாவும் போலாம். ஸோ நீங்க இப்ப போற மாதிரி இருந்தா நீங்க வந்து பே பண்ணி போற மாதிரி இருக்கும். இந்த மலை கடல் மட்டத்துல இருந்து 5125 அடி உயரத்துல இருக்கு. சோலைவன காடுகளுக்குள்ள ஒரு 4.5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போனோம்னா மலையோட உச்சில ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுயம்பு பெருமலை நீங்க பாக்கலாங்க. நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்க மலை சதுரகிரி மலை. இந்த சதுரகிரி மலை பாத்தீங்கன்னா நம்ம 3264 அடி உயரத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு திசைக்கு 4 மலை, மொத்தம் 16 மலைகள் சூழ மலைகளுக்கு நடுவுல ஒரு இரட்டை லிங்கங்களை நீங்க வந்து பார்க்க முடியுங்க. இந்த மலையை பத்தி நான் சொல்லவே தேவையில்ல. இந்த மலையும் நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த மலைக்கு நம்ம 3 வழியா வரலாம். அதாவது தானிப்பாறை, விருதுநகர் மாவட்டம் தானிப்பாறை ரூட்டு, மதுரை மாவட்டம் வாழைத்தோப்பு பாதை, தேனில இருந்து வர வருஷநாட்டு பாதை. தானிப்பாறை ரூட்டு நம்ம வந்து பௌர்ணமி, அமாவாசை என்ற முக்கிய நாட்களை நம்ம போகலாம். ஆனா மற்ற ரூட்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த மலைக்கு நம்ம வருஷநாட்டு பாதையில இருந்து 12 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி நம்ம மலைக்கு போயிருக்கோம். சோ அந்த வீடியோ நம்மளுடைய சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்க மலை கம்பத்ராயங்கிரி. அதாவது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள இருக்க ஒரு மலைங்க. இந்த மலையோட அடிவார ஊருன்னு பாத்தீங்கன்னா அத்தியூர்ன்ற ஒரு ஊரு. இதுவும் பாத்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமையில மட்டும்தான் அலௌடு. இந்த மலையோட உயரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5574 அடி உயரத்துல இருக்குங்க. இந்த மலைக்கும் நம்ம பயணம் பண்ணி போயிருக்கோம். மேல கம்பத்து நரசிங்க பெருமாள் கோவில் இருக்கு. கம்பத்ராயங்கிரி மலை பயண வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்க மலை சேலம் மேட்டூர் பக்கத்துல இருக்க பாலமலை. மலையோட உயரம் பாத்தீங்கன்னா 4921 அடி. அதாவது நம்ம ஒரு 5000 அடினே வச்சுக்கலாம். நித்யேஸ்வரர் அப்படின்ட்டு ஒரு சிவன் கோவில் இருக்கு. இந்த மலைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் வழியாவும் வரலாம், சேலம் மாவட்டம் வழியா வரலாம். சேலம் மாவட்டத்துல கண்ணாம்பூச்சி வழி, நெருஞ்சிப்பேட்டை வழியா நம்ம வரலாம். நம்ம ஈரோடு மாவட்டம் குருவேருட்டூர் வழியா நம்ம வந்து இந்த மலைக்கு நம்ம போயிருப்போம். ஸோ அந்த வீடியோவும் நம்மளுடைய சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இங்க சிவனுக்கு முக்கியமான நாட்கள்ல இந்த மலைக்கு நம்ம போகலாம். நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்க மலை கண்ணகி கோவில். கிட்டத்தட்ட 4376 அடி உயரத்துல இருக்கு. இது தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல நம்ம தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதிகள்ல 4376 அடி உயரத்துல மங்களதேவி கண்ணகி கோயில்னு இருக்குங்க. அங்க 2 கோயில்கள் இருக்கு. அது மங்களதேவின்ற ஒரு அம்மன் கோயில் பாத்தீங்கன்னா கேரளாவுக்கும், அதுல கண்ணகி கோயில்ன்றது நம்ம தமிழ்நாட்டுக்கும் 2 மாநில எல்லை பகுதிகள்ல இந்த நீங்க கோயில போய் நீங்க வழிபடலாம். இந்த மலைக்கு நீங்க சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும்தான் நீங்க போக முடியும். அதுவும் தமிழ்நாட்டு வழியில பாத்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் நீங்க ட்ரெக் பண்ணி போற மாதிரி இருக்கும். நீங்க கேரளா வழியிலையும் 12 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வரலாம், ஜீப்லயும் வரலாம். நம்ம லிஸ்ட்ல தமிழ்நாட்டிலேயே 3வது கடினமான மலைகள் லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மலை மேல்முடி. இது பலருக்கும் தெரியாதுங்க. இந்த மலை கோயம்புத்தூர் மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல அமைஞ்சிருக்கு. இந்த மலைக்கு நீங்க தடாகம் வழியாவும் போலாம், பாலமலை வழியாவும் போலாம். இந்த மலையோட உயரம் 5282 அடி உயரத்துல இருக்கு. இந்த மலையோட உச்சில பாலமலை ரங்கநாதர் கோவில் இருக்கு. அண்ட் புரட்டாசி சனிக்கிழமைகள்ல மட்டும்தான் நீங்க இந்த மலைக்கு போக முடியும். அதுக்கு மேல அந்த பாலமலை ரங்கநாதர் கோவிலுக்கு பக்கத்துல ஒரு மலையில நாடுகண்டாம் போடி அப்படின்னு ஒரு இடங்க. அந்த மலையில பாத்தீங்கன்னா போடீஸ்வரர் அப்படின்ட்டு ஒரு சிவலிங்கமும் இருக்கு. அங்க இருந்து பாத்தீங்கன்னா நீங்க கேரளா, தமிழ்நாடு அப்படியே மொத்த இயற்கை அழகையும் நீங்க வந்து ரசிக்கலாம். இந்த இடத்துக்கும் நம்ம போய் காணொலி பதிவு பண்ணிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனல்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 2வது மலையா நம்ம தமிழ்நாட்டிலேயே மிகவும் கடினமான இது ஒரு முதல் மலைன்னு கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கே தெரியும், வெள்ளியங்கிரி. சோ வெள்ளியங்கிரி மலை தான் நம்ம ரீசெண்டா போய் வந்திருப்போம். கிட்டத்தட்ட இந்த மலை பாத்தீங்கன்னா 5833 அடி உயரத்துல இருக்குன்ட்டு கூகுள் சொல்லுது. ஆனா ஒரு சில தரவுகள்ல இது வந்து பாத்தீங்கன்னா 6000 அடின்னு கூட சொல்றாங்க. ஸோ அது மெஷர்மெண்ட் நான் சொன்னல, எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா ஒரு 100 அடி அப்படி டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படி டிஃபரன்ஸ் இருந்தா ஒத்துக்கலாம். இந்த மலை 7 மலைகள் நம்ம வந்து ஏறி பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் அலௌடு. நம்ம 7 மலைகளை கடந்து போனோம் வச்சுக்கலாம். 7 மலைகளுமே ஒரு பயங்கரமான ஒரு மலை. இந்த வெள்ளியங்கிரி மலை பயணத்தை பத்தி தகவல்களோட உடைச்சு சொல்லியிருப்போம். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல்ல வீடியோ இருக்கு, தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருப்போம். அண்ட் மலையோட உச்சில
வெள்ளியங்கிரி ஆண்டவர் இருப்பாருங்க. பயங்கரமான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மலை. இந்த வீடியோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்க மலை எதுன்னு தெரியுமா? அகத்தியர் மலை, பொதிகை மலை. 2 மலையுமே ஒண்ணுதான். சில பேர் குழப்பிப்பாங்க, பொதிகை மலை வேற அகத்தியர் மலை வேற அப்படின்னு குழப்பிப்பாங்க. 2 மலையும் ஒண்ணுதான். இந்த மலை திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் பக்கத்துல தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதிகளில் 6128 அடி உயரத்துல இந்த மலை அமைஞ்சது இருக்குங்க. சோ இந்த மலையோட பயணம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு வழியா 2004 வரைக்கும் நம்ம போகலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது ஏன் க்ளோஸ் பண்ணாங்க? அகத்தியர் மலையை பத்தி உடைச்சு சொல்லியிருப்போம். அகத்தியர் மலைக்கு கேரளா வழியா வரலாம். 3 நாள் பயணமா இருக்கும். கிட்டத்தட்ட 46 கிலோமீட்டர். சோ அந்த மலை பயணத்துடைய டீடைல்ஸையும் அனுபவத்தையும் தகவல்களையும் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. சோ 15 லிஸ்ட்ல இருக்க மலைகளை பார்த்திருப்பீங்க. இந்த 15 மலைகளுமே நம்ம ஏறி நம்மளுடைய பயண அனுபவத்தையும் நம்மளுடைய பயண தகவல்களையும் அந்த மலையை பற்றிய தகவல்களையும் பகிர்ந்து ஒரு வீடியோவா நம்ம சேனல்ல எல்லாமே இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம தென்னிந்தியாவை கவர் பண்ண போறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.